எது வேணாலும் நடக்கலாம். 20 இராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள். போர் தொடங்கிருச்சு, என்ன வேணாலும் நடக்கலாம், உடனடியாக ஆக்ஷன் எடுக்கப்பட வேண்டும் என்கிற யோகேஷ் ஜோஷி, நார்தர்ன் கமாண்டின் சீஃப், அந்த இடத்துல இருந்த யோகேஷ் ஜோஷியுடைய பேரும் இந்த இடத்துல மென்ஷன் ஆகியிருக்கிறது. அவரும் அங்கிருந்து பதறுகிறார். தன்னுடைய கமாண்டர், சீஃப் ஆஃப் ஆர்மி நார்வானே அவர்களுக்கு ஃபோன் செய்து, சார் என்ன செய்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, சைனா போர் தொடங்கிருச்சு, 20 இராணுவ வீரர்கள் உயிரிழந்து விட்டார்கள். 8:15 31 ஆகஸ்ட் மாதம் 2020 நார்வானே அவர்கள் ராஜ்நாத் சிங்க்கு ஃபோன் செய்கிறார். ஃபோன் எடுக்கவில்லை. சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் ராவத் அவர்களுக்கு, பிபின் ராவத் அவர்களுக்கு ஃபோன் செய்கிறார். ஃபோன் எடுக்கவில்லை. Then he called the advisor, chief security advisor Ajit Doval, James Bond of India. அவரும் ஃபோன் எடுக்கவில்லை. He called Prime Minister's office too. Nobody picked his phone. 8:15 ஃபோன் போட தொடங்கிய நார்வானே ஏராளமான முயற்சிக்கு முன்பு ராஜ்நாத் சிங்கை எப்படியோ பிடித்திருக்கிறார். ராஜ்நாத் சிங் இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதனால தான் அவர் பேச விடாமல் தடுத்தது. ராஜ்நாத் சிங்கிடம் இந்த விஷயத்தை சொன்ன பின்பு நான் உடனடியாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ட்டு ஃபோன் பண்ணி பிரைம் மினிஸ்டரை நேரடியாக பேசி உங்கள்கிட்ட லைனில் வரணும்னு சொல்லி ஃபோன் வச்சது தான். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 10:30 மணி இரவு ராஜ்நாத் சிங்குடைய ஃபோன் வருது நார்வானே அவர்களுக்கு. நான் நரேந்திர மோடி சார்கிட்ட பேசிட்டேன், ஜோ பி உச்சித் ஹோ ஓ கர்லோ, உங்களுக்கு எது சரி என்று படுதோ அதை நீங்கள் செஞ்சுருங்க. வேர்பல் கம்யூனிகேஷன், there was no letter, there was no authorized permission, whatever you feel like you do. ஏன்னா நாளைக்கு ஒரு தவறு நடக்கும்போது நான் செய்யலை, இது ஆர்மி சீஃபுடைய தவறு என்று நழுவலாம் இல்லையா?